ஆஹா, சாரதாம்பாளை நிஜத்துல பார்த்த மாதிரியே இல்லை. அடுத்தது நம்ம யாரை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய், உனையன்றி வேறு யாரோ என் தாய், கருணை தெய்வமே, கற்பகமே கற்பகமே கற்பகமே. அந்த ஜெகன்மாதாவை பாடிண்டே இருக்கும் போது கேட்கும் வரங்களெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கும் அந்த கற்பக விருட்சமான கற்பகாம்பாளை பாடாமல் இருக்க முடியுமா? ஆம், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் கற்பகாம்பாள் உடனுரை கபாலீஸ்வரர் மேல் அமைந்த பாடல். ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய வர்ணம். இன்ஃபேக்ட் நேற்றுக்கு தான் பாபநாசம் சிவனுடைய 135th பர்த் ஆனிவர்சரி கொண்டாடினார்கள். சிவபெருமானின் சாபத்தால் மயிலாய் மாறிய அன்னை பார்வதி பூமிக்கு வந்தாள். பூமியில் ஒரு புன்னை விருட்சத்துக்கு கீழே உட்கார்ந்து சிவலிங்க பூஜையில் ஈடுபட்டாள். தன் நாதரை மீண்டும் அடையறதுக்காக நீண்ட காலம் தவம் புரிந்தாள். மயிலாய் இருந்து சிவபெருமானை வழிபட்டதுனால அந்த க்ஷேத்திரமே திருமயூரபுரி இப்படியெல்லாம் பேர் பெற்றது. அன்னை பார்வதி எந்த புன்னை விருட்சத்துக்கு கீழே உட்காந்து தபஸ் பண்ணாலோ அந்த புன்னை விருட்சம் இன்னும் அந்த ஸ்தல விருட்சமாக அங்கே விளங்கி கொண்டிருக்கிறது. கற்பகாம்பாளின் கருணைக்கு அப்பனான கபாலீஸ்வரனின் கருணை சளைச்சதா என்ன? பாம்பு தீண்டி சாம்பலாய் மாறிய அந்த அங்கம் பூம்பாவையோட சாம்பலை திருஞான சம்பந்தர் எடுத்துட்டு போய் கபாலீஸ்வரர்கிட்ட போய் பாடினாரே, இந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு. உடனே அந்த கபாலீஸ்வரரோட கருணையினால அந்த சாம்பல்லேருந்து அப்படியே அங்கம் பூம்பாவை திருப்பி வெளியில் வந்தாளே, அந்த மாதிரி ஒரு கருணையுடைய கபாலீஸ்வரர் அந்த அங்கம் பூம்பாவைக்கே அருள் புரிஞ்ச அந்த கபாலீஸ்வரர் கபாலேஷ சஹிதே அபார குண மஹிதே நிருபாலனுதே கல்யாணி தபோமய தாக்ஷாயணி அபர்ணா பார்வதி ஆகிய அந்த அன்னை பார்வதியை மன்னிச்சு திருப்பி ஆட்கொண்டதில் என்ன ஆச்சரியம்? தன் நாதனை பிரிந்த நாயகியின் அளவில்லா துயரையும் தன் நாதனை மீண்டும் அடைய அவள் பட்ட தாபத்தையும் அழகாய் இந்த வர்ணத்தில் வர்ணிச்சிருக்கார் ஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்கள். வாருங்கள் இந்த வர்ணத்தை கண்டு கழிப்போம். சங்கராபரணம் ராகத்திலையும் ஆதி தாளத்திலையும் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. வாருங்கள் கண்டு கழிப்போம். கபாலீஷா 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 காதல் மீதில் மீறுதே காதல் மீதில் மீறுதே கருணை செய்திடல்
ஆகாதா எழில் மிகுந்த எந்தன் சுவாமி கருணை செய்திடல் ஆகாதா எழில் மிகுந்த கூத்தக்கத்தை கூத்தக்கத்தை திங்கட்டும்